அனைவருக்கும் வணக்கம். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா, அது வழக்கம் தானே. நான் வசதியா வாழ்ந்த பொண்ணு, என்னாலலாம் உங்க கூட வந்து கொசு கடியில கஷ்டப்பட முடியாது. இப்படி ஒரு டயலாக பழைய படம், புதுப்படம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வரப்போற படம் எல்லா படத்துலையும் கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கொசு தொல்லை, கொசு பிரச்சனை எவர் கிரீன். நம்ம சேனல்லையும் கொசு தொல்லைக்கு விதவிதமான வீடியோக்களோட ஒரு பெரிய பிளேலிஸ்டே இருக்கு. நம்ம சேனல் பேஜில் போயிட்டு பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. யாருக்கு எந்த மெத்தட் சூட் ஆகுதோ அதை பயன்படுத்துங்க. அந்த வரிசையில் மேலும் ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச மெத்தட் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம். அந்த ஏற்கனவே இருக்கிற மெத்தடை எவ்வளவு குயிக்காக, எவ்வளவு செலவு குறைவாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஐடியாவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன ஐடியாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதோ வந்துட்டேன். வெல்கம் டு பின் அண்ட் பிரைன் சேனல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நம்ம சேனல்ல கொசு தொல்லை தீர்றதுக்கு நீங்க பயன்படுத்துற கருவி கொசுக்களை கொல்ல வேண்டுமா, கொசுக்களை விரட்டினால் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு 100% எல்லாருமே கொசுக்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு தான் பதில் கொடுத்துருக்கீங்க. கொசுக்களை கொல்லலாம், அதுக்கு மொத்தமா மருந்தடிச்சு. சென்னையில் கொசு மருந்து தெளித்தும் பலனில்லை என கூவம் கரையோர மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நம்மளும் காலங்காலமா மருந்து அடிக்கிறோம், ஆனா அதனால எந்த பயனும் இல்லை. ஆமாங்க, இப்படி மருந்தடிச்சு மொத்தமாக கொசுக்களை அழிக்க முடியாது. அதனால கொசு தொல்லை முழுவதுமாக தீர்ந்துடாது. ஏன்னா கொசுக்களை தான் நம்ம மருந்தடிச்சு கொள்ள முடியும். அதோட முட்டையை இந்த மருந்து எதுவும் செய்யாது. அப்போ மொத்தமா அழிக்க வழியே இல்லையா? அழிக்க முடியாது, ஆனால் செயல்படாமல் தடுக்க முடியும். அப்போ கொசு தொல்லைக்கு சிறந்த தீர்வு கொசுக்களை விரட்டுறது, கொசுக்களை கட்டுப்படுத்துறது. இந்த மாதிரி மெஷ்ஷு ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. இந்த மெஷ்ஷை விண்டோவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வெல்க்ரோ மெத்தட் ஒன்று இருக்குது. அதுக்கு ஃப்ரேமில் வெல்க்ரோவை ஒட்டிட்டு இல்லாட்டி ஆணி வச்சு அடிச்சுட்டு இந்த மெஷ்ஷில் வெல்க்ரோ தச்சுட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதே ஒரு வாடகை வீடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஏண்டா 3 மாசம் ஆகுது வாடகை தரத்துக்கு வக்கு இல்ல உனக்கெல்லாம் ஒரு. இன்னொரு மெத்தட், இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ரேமில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் திறந்து மூடுற மாதிரி உள்பக்கமாக இன்னொரு டோர் மாதிரி இதை செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அதனால தான் நான் இந்த சிம்பிளான ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொண்டு வந்தேன். உங்கள் வீட்டு ஜன்னல் என்ன அளவோ அந்த அளவை விட ஒரு அரை அடி அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதனால் 5 அடி உயரம் இருக்கிற ரோலில் நான் 3.5 அடி வாங்கிக்கிட்டேன். இது என்ன வேலை, மொத்தமாக இந்த ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுது, இதெல்லாம் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இதை எப்படி எளிமையாக செய்கிறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களால் இதை திரும்ப வீட்டில் நீங்களும் எளிமையாக செய்ய முடியும். உங்களுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இப்போ ஜன்னலை அளவெடுத்த பிறகு நம்ம எடுத்த அளவை விட ஒவ்வொரு பக்கமும் 3 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டு இந்த மெஷ்ஷை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு ஒரு 1.5 இன்ச்சு இதை இது மாதிரி மடித்து திரும்ப அதை இன்னொரு மடிப்பு மடித்து தச்சு எடுத்துக்கோங்க. மடித்து தச்ச பிறகு ஜன்னலுக்கு என்ன அளவு எடுத்தோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இது வந்துடும். நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் முக்கியமான விஷயம் இந்த கார்னரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கிறது. இது ஏங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். அடுத்து நமக்கு இந்த மாதிரி ஒயர் ஸ்ப்ரிங் தேவை. அடுத்து இந்த மாதிரி ஹூக் நமக்கு தேவை. இதுவும் எல்லா ஹார்ட்வேர் கடைகள்லையும் கிடைக்கக்கூடியது தான். இந்த ஹூக்கை இந்த மாதிரி ஒரு எண்டில் ஸ்க்ரூ பண்ணி விட்டுடணும். ஸ்க்ரூ பண்ணி விட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி 4 பீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜன்னலோட உயரத்துக்கு 2 பீஸ், அகலத்துக்கு 2 பீஸ். நீங்கள் ஜன்னலுக்கு அகலம் உயரம் என்ன எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கணும்.
அடுத்து நம்ம ஏற்கனவே தச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மெஷ்ஷில் கரெக்டாக 2 லேயருக்கும் இடையில இந்த ஸ்ப்ரிங் ஒயரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அப்படியே தள்ளி விட்டுருந்தோம். இன்சர்ட் பண்ண பிறகு கார்னரில் இப்படி தான் இந்த 2 எண்டும் இப்படி தான் மீட் பண்ணோம். நம்ம இந்த இடத்துல தான் ஸ்க்ரூ பண்ண போகிறோம். அடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரூ அதே ஹார்ட்வேர் கடையிலே வாங்கிக்கோங்க. அடுத்து ஜன்னல் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணி நம்ம இப்போ இந்த 2 ஹூக்கையும் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 4 எண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணி மாட்டின பிறகு நம்மளுடைய விண்டோ இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம விண்டோ இப்படி தான் இருக்கும். இது வழியாக ஒரு கொசு கூட உள்ளே வராது. இப்படி போட்டாச்சுன்னா ஜன்னலை எப்படி திறக்கிறது மூடுறது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இந்த இடத்துல இது ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இதை இந்த மாதிரி இழுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஒயர் ஸ்ப்ரிங் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எடுத்து கையை விட்டு இந்த ஹூக்கை கட்டிட்டு இப்படி ஜன்னலை திறக்கலாம். திரும்ப மூடணுன்னா மூடி இந்த மாதிரி ஹூக்கை போட்டுடலாம். இது ஒரு சில நாட்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 5-6 நாள் போச்சுன்னா இந்த மாதிரி செய்கிறதுனால மெஷ்ஷுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. லைஃப் லாங்காக இது அப்படியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபைடு மெத்தட். செலவும் ரொம்பவே குறைவு. இதை 10 days ஒன்ஸ் நம்ம கழட்டி வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் மெயின்டெனன்ஸும் ரொம்பவே சிம்பிள். இந்த மாதிரி இந்த ஒர்க்கே டோட்டலாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை வீட்டில் கண்டிப்பாக செய்ய முடியும். ஓகே, இதுக்கு இப்போ ஆன செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 rupees. இது வெறும் மெட்டீரியலோட காஸ்ட்டு தான். இந்த மெட்டீரியல் வாங்கினதோட காஸ்ட் இது. மற்றபடி இதுக்கு ஒன்றும் பெருசாக லேபர் தேவைப்படல. நீங்களே பார்த்தீங்க. இதை நீங்களும் வீட்டில் இதை சிம்பிளாக செய்ய முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெல்க்ரோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் இல்லை ஃப்ரேம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சீப்பு. மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஈஸி. ரொம்ப லாங் லைஃப்பும் வரும். ஓகே, இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் வரப்போகுது. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல்லையும் அப்படி தட்டி விடுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.